ஜெயசுதா, மிஸ்ஸஸ் ஜெயசுதா. நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன். அண்ட் ஐ எம் நர்சிங் ஃபேக்கல்ட்டி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நர்சிங் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் ஏஜ் மேம்? 46, 46. உங்களுக்கு சர்க்கரை வியாதி இல்லை வேறு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இருக்குதா? அதை பற்றி லைட்டாக விவரிக்க முடியுமா? எனக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, ஸ்ட்ரோக் 3மே இருக்குது. எக்ஸாக்டாக உங்கள் பல் பிரச்சனை என்ன மேம்? என்ன பிரச்சனைன்னு வந்திருந்தீங்க நீங்கள் வந்து? எனக்கு பல் எல்லாம் ஒன்று ஆட ஆரம்பிச்சிருச்சு பல், ப்ளஸ் பல் சொத்தை கொஞ்சம் இருந்தது. உள்ளே இருக்கிற பல் வலி வேறு ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு அந்த பின் கடாப்பல் பக்கம் வலி ஜாஸ்தியாக இருந்தது. அதனால தான் வந்தேன். இந்த பல் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் லைஃப்பை எப்படி நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணிச்சு? வெளியே போகும்போது அந்த முகம் வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி, ஷ்ரிங்க் ஆகின மாதிரி ஆகிடுச்சு ஒரு பக்கம் எனக்கு. அதனாலவே மெயினாக அது, ப்ளஸ் எங்கேனா வெளியே போகும்போது இந்த பல் செட்டு கொஞ்சம் மாட்டினேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதை எடுத்து என்னால் ஒரு பப்ளிக் பிளேஸ்லாம் போய் நான் எடுத்துட்டுனா நான் தேய்க்க முடியாது. அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், ஃபவுல் ஸ்மெல் வரும் வாயில். அதனால் அதுலேருந்து நான் வெளியே வரணும் மெயினாக. ஸோ நீங்கள் ஏற்கனவே கலட்டி மாற்ற பல் செட் போட்டிருந்தீங்க? ஆமாம் சார். இந்த பிரச்சனைக்கு இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேறு எதுவும் பல் மருத்துவர் ஆலோசிச்சிருந்தீங்களா இதுக்கு முன்னாடி? 2020 நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ட்ரோக் வரும்போது நான் போய் பார்த்தேன் சார். அவங்க வந்து 2-3 சர்ஜரிலாம் சொன்னாங்க. அப்புறம் காஸ்ட் ஆல்சோ ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது ஒரு பக்கம். ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு வந்து 3 to 6 months டைம் கேட்டாங்க. எனக்கு வந்து 3 to 6 months பல் இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ அதனால் அதை நான் ட்ராப் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் 2-3 பேரை பார்த்தேன். எல்லாருமே கொஞ்சம் சிமிலராக இருந்தாங்க. அதனால் எனக்கு அந்த ஒரு பிடிப்பு வரல போய் பார்க்கணுன்றது. எங்களுடைய ப்ரெசிஜன் டென்டல் வேர்ல்டு ஏன் சூஸ் பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து நான் ஒரு வெப்சைட்டில் ஃபேஸ்புக்லேயே எதுவும் பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் ஒரு வயசானவர் வந்து யாருக்கும் சுகர் பிபி இருந்து நான் பண்ணிட்டேன்ற மாதிரி அவர் பேட்டி கொடுத்தேன். அதை பார்த்து நம்மளே ஏன் போகக்கூடாதுன்னு சர்ச் பண்ணும்போது மயிலாப்பூர்னு அபிராமபுரம்னு சொன்ன உடனே எனக்கு வீடு பக்கன்றதுனால முதல்ல சூஸ் பண்ணது வீடு பக்கன்றதுனால தான் வந்து பார்த்தேன். அப்புறம் சார் பார்த்தேன், டாக்டர் பார்த்தேன். எனக்கு அது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சரி, அதனால் எனக்கு திருப்பியும் இன்னொரு இடத்துக்கு நம்ம போய் திருப்பி நெக்ஸ்ட் தேடாமல் இதே நம்ம முடிச்சு போகணுன்னு சொல்லிட்டு இதை சூஸ் பண்ணேன். எங்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாருக்கும் பரிந்துரைப்பீங்களா? கண்டிப்பாக சார்.